ஹலோ வியூவர்ஸ், பொதுவாக ஒரு திரைப்படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடைகள் வந்தாலும் வரும். அண்ட் படத்தை ஒன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தை தான் நம்ம டைரக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த படம் தான் இப்போ ஷூட்டிங் போக போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டும் விட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் படத்தோட ப்ராடக்ட் ஃபைனலாக எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ நிறையா படங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ராப் அவுட் ஆகுறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இதற்கான ரீசன் என்ன? அண்ட் அது தொடர்பாக இப்போ கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ண அண்ட் ரஜினி சார் அந்த ப்ராஜெக்டில் நடிக்க, சுந்தர் சி சார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா ஒரு ப்ராஜெக்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் இப்போ ரீசெண்டாக ட்ராப் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிருந்திருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் ட்ராப் அவுட் ஆனதுங்கிறது சரியா தவறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம போயிட்டு டேரெக்டாக பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டாபிக் ஒரு வித்தியாசமான நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ரிவ்யூ வீடியோவாக இல்லாமல் ஃபிலிம் ஃபெயில்ஸ் ஒரு டாபிக் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அப்டேட் ஆகக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வெல்கம் டு த வீடியோ ஆஃப் ஃபிலிம் ஃபெயில்ஸ் டாபிக். பல வருடங்கள் கழித்து கமல் சாரும் அண்ட் ரஜினி சாரும் ஒரு ப்ராஜெக்டில் இணைஞ்சு ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்கிறப்போ அந்த படத்தை சுந்தர் சி இந்த படத்தை டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு ஒன்று கிரியேட் ஆகிருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு சில ட்ரோல்ஸ் வந்திருந்தது. ஏன்னா சுந்தர் சி தான் அரண்மனை பாகங்களே எடுத்து இருந்தப்போ ரஜினி சாரை வச்சும் அதான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய மீம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. பட் அது இருந்தாலும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் ஆடியன்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது. அண்ட் இப்போது இந்த ப்ராஜெக்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்திருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை லோகேஷ் கனகராஜ் டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்திருந்தது. ஆஃப்டர் கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் அது அப்படியே தலைகீழாக மாறி இருந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறமும் ஒரு உருட்டு போயிட்டுருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் கமல் சாரும் ரஜினி சாரும் இணைஞ்சு நடிக்க போகிற படத்தை இயக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு. இட்ஸ் அன்அஃபிஷியலாகவும் போயிட்டுருக்கு. இல்லை அந்த படத்தை நெல்சன் தான் டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பக்கம் ஒரு உருட்டும் போயிட்டுருக்கு. அவங்களே அது இன்னும் முடிவு பண்ணலாம். நீங்கள் ஏன்டா அதுக்குள்ளே அந்த டேரக்டர் இந்த டேரக்டர்ன்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இணையதளத்தை பார்க்கும்போது இருந்ததும். பட் ஸ்டில் இருந்தாலும் நெல்சன் ஆர் லோகேஷ் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போ பெரும்பாலும் நெல்சன் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரியான நியூஸ் அப்படியே இணையதளங்களில் நிறையவே பார்க்க முடியுது. இப்போதுக்கு அன்அஃபிஷியலாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அது அஃபிஷியலாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் கமல் சாரும் அண்ட் ரஜினி சாரும் நடிப்பாங்க. அதாவது நெல்சன் சார் டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ண அண்ட் அதுக்கப்புறம் பேக்ட்ராப்பில் ரெஜெயின் மூவிஸும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரஜினி சார் நடிக்க போகிறாரு. அண்ட் சுந்தர் சி சார் அந்த படத்தை டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. அது இப்போ ட்ராப் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இதற்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது தொடர்பாக சோஷியல் மீடியாஸில் பல பேர் பலவிதமாக உருட்டி இருக்காங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் டீமுக்கும் அண்ட் ரஜினி சாருக்கும் அண்ட் சுந்தர் சி சாருக்கும் தான் தெளிவாக தெரியும். பட் ஆனால் சுந்தர் சி சார் கதையை சொன்னதாகவும் அதில் ரஜினி சாரும் கமல் சார் கரெக்ஷன் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ரஜினி சார் ஒரு சில கரெக்ஷன்ஸை சொல்லியிருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜஸில் சொல்லியிருந்ததாகவும் அதை சுந்தர் சி சார் அங்கெங்கே கரெக்ஷனை கரெக்டாக உள்வாங்கிட்டு கதையை டெவலப் பண்ணிட்டே வந்ததாகவும் அதுக்கப்புறம் சுந்தர் சி சார் மறுபடியும் போயிட்டு ஃபைனலாக நேரேட் பண்ணும்போது ரஜினி சாருக்கு அந்த கதை பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ரஜினி சாரே சொன்னதாகவும் அதுக்கப்புறம் தான் சுந்தர் சி சார் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வந்ததாகவும் இப்போ அந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இது மேபி உண்மையாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்லைனை கேட்டுட்டு எப்போவுமே கமிட் பண்ண கூடாது. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த டேரக்டர்லாம் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு கேரண்டீடான ஒரு ப்ராடக்டாக இருக்காது. எப்பயுமே கரெக்டாகவும் ஒரு டேரக்டர் கதையை யோசித்து சொல்லவும் மாட்டார். அப்படி கேரண்டீடாக நீங்கள் ப்ராஜெக்ட் கமிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கதைங்கிறது ஃபுல்லாக கேட்டுதுன்னா கமிட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஒன்லைனை மட்டுமே கேட்டுட்டு கமிட் பண்ணுறப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுங்கிறது ரொம்பவே சகஜம். இதற்கு உதாரணமாக ரஜினி சாரோட பழைய ஃபிலிம்ஸே சொல்லலாம். நிறைய ஃபிலிம்ஸ் ரஜினி சார் ஷூட்டிங் வரையுமே போயிட்டுலாம் கூட படம் பட்ஜெட் பார்த்தாது அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ராப் அவுட் ஆகிருக்கு. அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்டே தவிர இதில் பெருசாக நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதில் ஒன்று
ஒன் ஒன்னா வந்து பார்த்துட்டு தான் வந்து ரஜினி சாரும் வந்து கடந்து வந்து போயிருந்திருப்பாரு. இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டேரக்டர்ஸையும் வந்து தேடுற வேலையில வந்து டீமும் வந்து இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்பயே வந்து ட்ராப் அவுட் ஆனது கூட வந்து ஒரு விதத்தில் வந்து நல்லது தான். ஏன்னா வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டா வந்து எப்படியும் வந்து நல்லா வந்து வரப்போறது கிடையாது. அண்ட் வந்து இப்பயே வந்து நல்லா இல்ல, கதை வந்து நல்லா இல்ல அப்படிங்கிறப்போ வந்து அத வந்து இப்பயே வந்து ட்ராப் அவுட் வந்து பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணி அந்த படத்த வந்து குடுக்குறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். அண்ட் இந்த ஒரு பிரச்சனைய இப்பயே வந்து இதோட வந்து எடுத்து ஏறகட்டி வச்சுட்டு வந்து, சுந்தர்சி சார் வந்து இதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு கதையெல்லாம் வந்து பண்ணி, அவரோட சைட்லயும் வந்து நல்ல படங்கள்லாம் வந்து குடுக்கணும். அண்ட் ரஜினி சாரோட இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் வந்து நல்ல டைரக்டர்ஸ் வந்து உள்ள வந்து போட்டு, நல்ல கதைய வந்து கேட்டு, படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அண்ட் ஃபைனலா இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்பயே வந்து ட்ராப் அவுட் ஆனதுங்கிறது என்ன பொறுத்தவரையும் நல்லது தான் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒப்பீனியன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி எந்த மாதிரியான காரணங்கள்லாம் வந்து இருந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது கிளியரா. அண்ட் வந்து மேஜரா என்ன ஒரு ரீசன்ஸ் வந்து சொல்லப்பட்டதோ அதை தான் நான் வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் ஃபைனலா ரஜினி சாரோட இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை சுந்தர்சி சார் வந்து விலகுனதுக்கு அப்புறம் யார் வந்து டைரக்ட் பண்ணா வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.